भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம், அதுல 23வது ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் காண்டத்துல முதல் அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தர்மம் கம் சரணம் கதாஹா. என்ன பாகவதம் பேசிக்கொண்டிருந்த பொழுது, அது எங்க பேசினாங்க? நைமிஷாரண்ய காடுல பாகவதத்தை பேசிக்கொண்டிருந்தார்கள். முனிவர்களும் சௌனக முனிவரும் எல்லாரும் சேர்ந்து சூதர் கிட்ட கேள்விகளை கேட்பதும் சூதர் அதற்கு தகுந்த பதில் சொல்லுவதும், இப்படி பாகவத உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது நைமிஷாரண்யத்துல. அப்ப ஸ்ரீகிருஷ்ண பகவான் தன்னுடைய உலகத்திற்கு, கோலோகத்திற்கு, ஸ்வதாமம், அவருடைய சொந்தமான தாமத்திற்கு திரும்ப போய்விட்டார். அப்போ அவங்க ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க. பகவானே பூமியில் இல்லையே, அப்ப தர்மம் எங்கே போய் சரணடைந்தது? தர்மம் யாரிடம் சென்று அடைக்கலம் தேடியது? தர்மம் இப்பொழுது எங்கே இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பகவான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தர்மம் இருக்கும். பகவானே இல்லாத பட்சத்துல அந்த ஒரு சூழ்நிலையில தர்மம் எங்கே சென்றது? யாரிடம் அடைக்கலம் தேடியது? ஏன்னா பகவான் பூமியில வருவதற்கு ஒரு காரணம் தர்மத்தை நிலைநாட்டுவது என்பதுதான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கின்றேன் என்று பகவான் சொல்லி இருக்கிறார். இப்ப பகவான் இல்லையே, தர்மம் எங்கே சென்று அடைக்கலம் புகுந்தது என்று முனிவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா பகவான் சொல்லுவதுதான் தர்மம். மகாபாரதத்தில் அழகான ஒரு கதை, காண்டீபத்தின் கதை. அர்ஜுனனுடைய பேரே காண்டீவதாரி அப்படின்னா அர்ஜுனனுக்கு பேர். காண்டீவம் என்று சொல்லுவது அர்ஜுனனுடைய கையில் இருக்கும் வில்லு. ஒரு முறை திருத்ராஷ்டிர மன்னர், கண்ணு தெரியாத குருடனான திருத்ராஷ்டிர மன்னர் அழகான இந்திரபிரஸ்த, அழகான ஹஸ்தினாபுரத்தை கௌரவர்கள் தன் பிள்ளைகளுக்கும் யாருக்குமே வேண்டாத காடு, விஷக்கிருமிகள், பாம்பு, தேளுகள் நிறைந்த காடை பாண்டவர்களுக்கும் கொடுத்து விட்டார். உடனே அர்ஜுனன் சொன்னார், எனக்கு இந்த நாடே வேண்டாம், அழகான பூமியான ஹஸ்தினாபுரத்தை கௌரவர்களுக்கு கொடுத்து விட்டார்,
யாருக்குமே வேண்டாம், பூரா காடா கிடக்குது. அதுவும் பூரா அதுக்குள்ள பாம்பும் தேளுகளும் நிறைந்து கிடக்கின்றது. அந்த இடத்தை போய் எங்களுக்கு தந்துட்டாரே, வேண்டாம் என்று சொல்லுகிறார். உடனே பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், அர்ஜுனா பொறுமையாக இருக்க வேண்டும். ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்று சொன்னால் பொறுமை. பொறுத்தார் பூமியாழ்வார். கோபப்படுவது, எடுத்தெறிந்து பேசுவது, யோசிக்காமல் சண்டை சச்சரவுகளுக்கு போவது, இது எதுவுமே ஆன்மீகவாதிகளுக்கு சேர்ந்த குணமே கிடையாது. அவர்கள் ஜபம் செய்து தேடிய புண்ணியத்தை இதால் தொலைத்து விடுவார்கள். அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்லுகிறார், அர்ஜுனா பொறுமையாக நீ போய் அந்த காண்டவ பிரஸ்தத்தை பார்த்தாயா? இல்ல பார்க்கல. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அது பாம்புகளும் தேளுகளும் நிறைந்த இடம். சரி, போய்தான் பார்ப்போமே. வலுக்கட்டாயமாக கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு போகிறார். அங்க போய் பார்த்தா சொன்ன மாதிரி சூரியனின் ஒளி கூட உள்ள பூந்து வர முடியாது, அப்படி ஒரு காடு அது, பாம்புகள் நிறைந்த காடு. உடனே அர்ஜுனன் சொல்லுகிறார், நான் அப்பொழுதே சொன்னேனே இந்த இடம் நமக்கு வேண்டாம் என்று. பகவான் சொல்லுகிறார், பொறுமையாக இரு அர்ஜுனா என்று சொல்லி அந்த காடை சுத்தப்படுத்துகிறார்கள். வேண்டாத மரங்களை எல்லாம் வெட்டி எரித்து விடுகிறார்கள். அப்போ அக்னி தேவன் சொல்லுகிறார், நான் வெகுகாலம் பசியுடன் இருந்தேன், இந்த காடு எனக்கு உணவாக மாறியது. அதனால நான் 2 பொருட்களை உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன், அன்பளிப்பாக கொடுக்கிறேன். ஒண்ணு அந்த ரதம், அர்ஜுனன் குருக்ஷேத்திர போரில் பயன்படுத்தின அந்த ரதம். 2வது காண்டீபம், காண்டவ வனத்திலிருந்து கிடைத்த வில்லுதான் காண்டீபம். அது அந்த வில்லுடைய சிறப்பு என்னன்னா, அதுல அம்பை வைத்து எய்தால் ஒரு பொழுதும் இலக்கை தவறாது. அதை கையில் வைத்துக் கொண்டால் அவன் ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டான். அப்படி ஒரு ஆசீர்வாதம் அர்ஜுனனுக்கு கிடைத்தது. அந்த காண்டீபம் கையில கிட்டச்ச உடனே அர்ஜுனன் கூக்குரலிடுகிறார், என்னது, எனக்கு காண்டீபம் கிடைத்து விட்டது. இப்பொழுதே சென்று நான் அந்த கௌரவர்களுக்கு, நயவஞ்சகர்கள், ஏமாற்றுக்காரர்கள், அந்த கௌரவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, பார்த்தையா அர்ஜுனா உன்னுடைய குணத்தை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காண்டவ வனத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன், உனக்கு காண்டீபம் கிடைச்ச உடனே அகந்தை தலைக்கு பிடித்து விடுகிறது பாருங்கள். அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்காதது, அவர்களால் செய்ய முடியாதது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா போதும், உடனே அகந்தை நம்ம தலையில ஏறிடும். அந்த காலத்துல கூட பெரியவர்கள் சொல்லுவார்கள், மூக்கில்லாத ஊர்ல ஒருத்தனுக்கு பாதி மூக்கு இருந்துதான், அவன் ராஜாவாயிட்டான. அந்த ஊர்ல யாருக்குமே மூக்கு இல்லை, ஒருத்தனுக்கு பாதி மூக்கு இருந்தது, அவன் என்ன பண்ணிட்டான், ராஜாவாயிட்டான. அந்த மாதிரி மற்றவர்களுக்கு கிடைக்காதது, மற்றவர்களால் செய்ய முடியாதது ஒண்ணும் வேண்டாம். ஒரு வாரம் காலையில் எந்திரிச்சு கரெக்டா ஜபம் பண்ணிட்டோம்னா உடனே நமக்கு ஒரு சிந்தனை, எனக்கு 2 ரெக்கை முளைத்து விட்டது, நான் ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிறேன், நான் கிருஷ்ணருக்கு அடுத்தபடியா நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு அகந்தை வந்துவிடும். அப்போ அர்ஜுனன் கிட்ட சொல்றார் பகவான், அகந்தை கூடாது அர்ஜுனா. காண்டீபம் நீ எதற்கு உனக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த காண்டீபத்தை உபயோகம் செய்து மற்றவர்களை நீ காப்பாற்ற வேண்டும். இதை வைத்து போர் செய்யக்கூடாது, உன் அகந்தையை வெளிப்படுத்தக்கூடாது. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஏதாவது ஒண்ணு உனக்கு கிடைச்சிருச்சுன்னா
அதை மற்றவர்களின் சேவைக்காக உபயோகம் செய்ய வேண்டும். உடனே சரி என்று அர்ஜுனன் வைத்துக் கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர போர் வரும் பொழுது அர்ஜுனன் சொல்லுகிறார், நான் போரிட மாட்டேன். ஏன்? என் முன்னாடி நிக்கிறதெல்லாம் என் குருமார்கள், என் மாமன்மார்கள், என் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், நான் வணங்கிக் கொள்ளும் பெரியவர்கள், உயிரை விட மேலாக கருதும் என் அன்பார்ந்த மக்கள், அவங்களுக்கு எதிராக நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். உடனே கிருஷ்ணர் கேட்கிறாரு, அர்ஜுனா, இந்த காண்டீமம் இதுக்கு விளையாடுறதுக்காக வச்சிருக்கிறியா? அதை வைத்து சண்டையிட்டு அனைவரையும் யமபுரிக்கு அழைத்த சென்று என்ன அங்க அனுப்பிவிட வேண்டும். உடனே அர்ஜுனனுக்கு பெரிய கன்ஃபியூஷன், குழப்பம். அன்னைக்கு இந்த காண்டீபத்தை எடுத்து சண்டை போட போறேன்னு சொன்ன போது இதே கிருஷ்ணர் தான் சொன்னாரு, அகந்தை பிடித்த அர்ஜுனா, இதை வைத்து சண்டையிடக்கூடாது அப்படி. சரி, இப்ப நான் அவர் சொன்ன மாதிரி சண்டை போடலன்னு சொன்னா இது என்ன விளையாடுறதுக்காக வச்சிருக்கிறியா? ஏன் கிருஷ்ணா இப்படி குழப்புகிறாய்? ஒரே மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிற? முதல்ல ஒன்ன பேசுற, அப்புறம் ஒன்ன பேசுற. வேதங்கள் தான் அனைத்தும் என்று சொல்லுகிறாய், அப்புறம் என்னத்த சொல்ற? வேதம் படிக்கிறவனுக்கெல்லாம் புத்தி கிடையாதுன்னு சொல்ற. தேவர்களை வணங்குவது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ற. கொஞ்ச நாள் கழிச்சுக்கிட்டு என்ன சொல்ற? முட்டாள்கள், அறிவில் குறைந்தவர்கள் தான் தேவர்களை வணங்குவார்கள் என்று சொல்லுகிறாய். ரொம்ப குழப்பறையே கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனர் கேட்கும் பொழுது தர்மத்தின் கடவுளே அங்க தோன்றி சொல்லுகிறார், அர்ஜுனா, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். கிருஷ்ணருக்கு என்ன திருப்தி தருகிறதோ அதுதான் தர்மம். கிருஷ்ணர் இன்னைக்கு சண்டை போடுன்னு சொன்னா சண்டை போட்டுறணும். இன்னைக்கு நீ சண்டை போடாத சமரசமா போ அப்படின்னா சமரசமா போயிடணும். இன்னைக்கு நீ சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டுறணும். இன்னைக்கு நீ சாப்பிடாதேன்னு சொன்னா சாப்பிடக்கூடாது. ஏன்? கிருஷ்ணர் கூறுவதுதான் தர்மம். தர்மபுத்திரர்கிட்டே, அந்த தர்மத்தின் அவதாரமான தர்மபுத்திரர் தர்மர்கிட்டயே கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அர்ஜுனா, நீ ஒரு பொய்ய சொல்லு. தர்மரே, நீ ஒரு பொய்யை சொல்லு. உடனே தர்மர் யோசிக்கிறார், நாம் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் பொய் பேசினதே கிடையாது. அதனால இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துதான். இதே கிருஷ்ணர் நம்ம கிட்ட ஒரு பொய்ய சொல்ல சொன்னா 1 1000 எவ்வளவு வேணா நம்ம சொல்லிடுவோம். ஆனா தர்மருக்கு தயக்கம், நான் பிறந்ததிலிருந்து பொய் பேசினது கிடையாதே, கிருஷ்ணர் என்னை பொய் சொல்ல சொல்லுகிறாரே, நான் எப்படி சொல்லுவேன் என்று தயங்கினார். உடனே மகாபாரதம் சொல்லுகிறது, தர்மர் தன் தர்மத்திலிருந்து தவறிவிட்டார் என்று சொல்லுகிறார். கிருஷ்ணர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் தர்மம். அதனால நம்ம புத்தியை அங்க உபயோகம் பண்ணக்கூடாது. அன்னைக்கு அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் சொன்னார், காண்டீபத்தை வைத்து போர் செய்யாதே. இன்னைக்கு கிருஷ்ணர் சொல்லுகிறார், அர்ஜுனா, காண்டீபத்தை வைத்து போர் செய். உடனே செஞ்சிடணும். தயங்குறார் அர்ஜுனன். அப்ப தர்மத்தின் கடவுளே சொல்லுகிறார், கிருஷ்ணர் என்னை எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாண்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள். இந்திரபிரஸ்தம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது, அஸ்தினாபுரம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. தேவர்கள் வணங்கும் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார்கள். ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, குருட்சேத்திர போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீயும் நினைத்த மாதிரி வெற்றி பெற்று விட்டாய். இந்த பூமியே உங்களுக்கு சொந்தம். இனி காண்டீபம் எதுக்கு உனக்கு? யமுனையில் கொண்டு போய் வீசிவிடு அப்படின்னு சொல்றார். உடனே அர்ஜுனனுக்கு அவ்வளவு பெரிய தயக்கம். காண்டீபத்தை கைவிட மனசே கிடையாது. இப்ப நம்ம கூட நிறைய துணி கபோர்ட்ல வச்சுக்கிட்டு இருப்போம். என்னது? நான் ஒரு நாளைக்கு ஒல்லியாகும் போது அதை நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி 20 வருஷமா வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஒல்லியாகிறதும் கிடையாது, அதை மாட்டவும் முடியாது. எப்படி ஒரு மாயை பாருங்களேன்.
இதை நான் என்னைக்காவது உபயோகப்படுத்துவேன் என்று சொல்லி வைத்துக் கொண்டிருக்கோம். புத்தர் என்ன சொல்லுகிறார்? 6 மாதம் நீ ஒரு பொருளை உபயோகம் செய்யாவிட்டால் அந்த பொருள் உனக்கு சொந்தமில்லை அப்படின்னு சொல்றார். இத நான் ஒரு வகுப்புல சொன்ன உடனே ஒரு அம்மா சொல்லுது, அப்படின்னு என் வீட்டுக்காரரை கூட்டு போங்க, கல்யாணம் பண்ணதுல இருந்தே அவரை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு பிரயோஜனம் இல்ல, கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு. அப்போ நமக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் ஆசையால் பேராசையால் நிறைய விஷயங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். முடிந்து போனதே அர்ஜுனா, காண்டீபத்தின் தேவை முடிந்து போனது, போர் முடிவடைந்து விட்டது, நீ அந்த காண்டீபத்தை விட்டு விடு. எப்படி விடுறது? அதை வச்சுதானே இவ்வளவு சண்டைய போட்டோம். யமனை வர தோற்கடிக்க சென்றேன், சிவபெருமானுக்கு எதிராக போட்டியிட்டேன், அந்த பொருளை எப்படி விடுவது? நம்ம கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இனி ஒரு நாள் அப்படி ஆகவே முடியாது. போச்சு அதெல்லாம். அந்த கருப்பு முடி எல்லாம் போய் வெள்ளையாகி விட்டது, முட்டி வலி வந்து விட்டது, ஞாபக மறதி வந்து விட்டது. அந்த போட்டோவை மட்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது கிடைக்காத பழம். காலம் மாறி விட்டது அர்ஜுனா, அதை விட்டு விடு. விடுறதுக்கு மனசே இல்லை. சரி கிருஷ்ணா, விட்டு விடுகிறேன் விட்டு விடுகிறேன் என்று ஒளித்து வைத்துக் கொண்டார். கிருஷ்ணரும் பார்த்தாரு, நான் சொல்லி நீ கேட்கலையாப்பா, சரி ஒரு நாளைக்கு அழைத்து, அர்ஜுனா நான் பிரபாச தீர்த்தத்துக்கு போறேன், திரும்பி வரும் வரை என் மனைவிகளை கொஞ்சம் பாதுகாத்துக்கொள் அப்படின்னு அர்ஜுனனிடம் ஒப்படைக்கிறார். உடனே அர்ஜுனனும் சரி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்வேன். ஆனா கிருஷ்ணர் அந்த பக்கம் போன உடனே சில சாதாரண கயவர்கள், சின்ன சின்ன திருட்டுத்தனம் செய்பவர்கள், அவங்க அர்ஜுனனை தோற்கடித்து கிருஷ்ணரின் மனைவிகளை அபகரித்து சென்று விடுகிறார்கள். இத அர்ஜுனனால ஒப்புக்கொள்ளவே முடியல. தேவர்களுக்கு எதிராக போட்டியிட்டவன், சிவபெருமானை தோற்கடித்த நான், என்ன போய் யாரோ தோற்கடித்து விட்டார்களே. நமக்கு கூட அகந்தை உண்டு. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கீதால நீ 3 மாசம் தான் ஆச்சு, என்னையே கேள்வி கேட்கிறியா? எதுல எல்லாம் அகந்தை நமக்கு. அப்போ அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு மனக்கவலை. யார் இவர்கள்? யார் என்னை தோற்கடித்தார்கள்? கிருஷ்ணர் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கிருஷ்ணரும் வந்தார். அர்ஜுனா, என் மனைவிகள் எங்கே? என்ன பண்றது கிருஷ்ணா? யாரோ சில திருடர்கள் என்னை தோற்கடித்து உங்கள் மனைவிகளை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். கிருஷ்ணர் கேட்கிறார், என்ன காண்டீபதாரி, உன் காண்டீபத்தை வச்சு நீ எவ்வளவு பெரிய போரெல்லாம் செய்திருக்கிறாய். அப்பதான் அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது, நான் காண்டீபத்தால போற ஜெயிக்கல, கிருஷ்ணர் பக்கத்துல இருந்ததுனால நான் ஜெயிச்சேன். அவர்தான் தர்மம். அப்ப இங்க பாகவதத்துல முதல் அத்தியாயத்துல என்ன கேள்வினா, இப்பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய உலகத்திற்கு போய்விட்டாரே, அப்போ தர்மம் எங்கே போய் சரணடைந்தது? தர்மம் பாகவதத்தில் சரணடைந்தது. யாரு பாகவதத்தை ரொம்ப எளிமையாக, வினயம், ஹியூமிலிட்டி, எளிமையுடன் பாகவதத்தை சமீபிக்கிறார்களோ, அதுக்கு நெருங்குகிறார்களோ, பாகவதத்தை பூஜை செய்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு அந்த புத்தகத்திலிருந்து கிருஷ்ணரின் தரிசனம் கிடைக்கும். அப்ப பாகவதத்தை எப்படி வணங்குறது? அத ஒரு சிகப்பு துணியில எல்லாம் கட்டி வச்சு, பூஜை அறையில வச்சு, கற்பூரம் எல்லாம் காமிச்சு அப்படியா பாகவதத்தை வணங்குவது? பணிவுடன் அதை தினமும் துறந்து படித்துதான் அதை வணங்க வேண்டும். கலிகாலத்துல தர்மம் ஹரிநாமத்திலும் பாகவதத்திலும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனால பக்தர்கள்லாம் ரொம்ப அழகா ஜபம் செய்து பாகவதம், பகவத்கீதையை படித்து சும்மா இருக்க கூடாது.
அதை படித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்த வருஷம் ஆகும்போது நம்ம ஒருத்தரும் ஒரு 4 பேருக்காவது இதெல்லாம் சொல்லி கொடுத்து பக்தர்களாக்கி இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம ஊர்ல கல்யாணம் ஆன உடனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே அந்த அந்த இளம் தம்பதிகளை பார்த்து, என்ன விசேஷம் இல்லையா, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா? ஏன்னா நான் 4 அன்னத்தை வீட்டுல வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு பொறாமை. எப்படி திருமணமான உடனே அந்த இளம் தம்பதிகளிடம் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்பது போல, நம்ம பகவானை பற்றி தெரிந்து கொண்டால் அந்த அரிய பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கும் அதை காண்பிக்க வேண்டும். அவருதான் கலாச்சாரம் உள்ள ஒரு பக்தர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.